த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து எதையாவது புகார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து டெல்லி பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு டெல்லி காங்கிரஸ் தலைமை கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்க கிட்ட மாறாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்குள்ள அவங்க போட்டுக்கிற சண்டை தான். இன்னும் சொல்ல போனா ஹரியானா மாதிரியான நிறைய மாநிலங்கள்ல வெற்றி வாய்ப்பு கை கிட்ட இருந்தும் கூட அவங்களுக்குள்ள அவங்க போட்டுக்கிட்ட சண்டையினால ஆட்சி அதிகாரத்தையே இழந்த ஒரு துர்பாகியமான நிலைமையெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்த்திருப்போம். இது சம்பந்தமான வீடியோவை நம்ம ஏற்கனவே த கேபிட்டல் சேனல்லையும் விரிவா போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு விரிவா புரியும். ஏற்கனவே குஜராத் மாநிலத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி போனப்போ கடுமையான உள்கட்சி பூசல் காரணமா அந்த மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் கிட்ட தயவு செய்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் விட்டொழிங்க, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு. பீகார் மாநிலத்திலும் இதே நிலைமைதான். தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 6 மாதம் கூட இல்லாத சூழல்ல திடீர்னு அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரையே மாத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தாங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைவரான செல்வ பெருந்தகையை மாற்றணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சி வரல, எதிர்கட்சிகள் யாரும் வரல. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே டெல்லிக்கு படையெடுத்து வந்திருந்தாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி. இப்ப நான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய ஹெட் ஆபீஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்ப மாற்றப்பட்டிருக்குது. ஆனா இந்த பழைய ஆபீஸ்ல தான் இன்னும் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் நேர்ல வந்து தலைவர்கள் எல்லாம் பார்த்து செல்வ பெருந்தகையை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட அவங்க வந்திருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அந்த திட்டம் பெரிய அளவுல பலிக்கல அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு இப்ப கிடைக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு போய் கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆயிருச்சு. ஒருவேளை டெல்லி தலைமை ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா, செல்வ பெருந்தகை மாற்றப்படுவாரா அப்படின்ற மாதிரியான நம்ம நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணும் பொழுது, சோர்சஸ் எல்லாம் கேட்கும் பொழுது அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. சரி, இந்த தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்கல்ல, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க? முதல்ல அவங்க மல்லிகார்ஜுன கார்கேவை பாக்குறதுக்கு தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவரை பாக்குறதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கல. அடுத்ததா ராகுல் காந்தியை பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவரை பார்க்கறது ஏற்கனவே அவர் பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி உள்கட்சி பூசலை கொண்டு வரவங்க மேல கடுமையா எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை சந்திக்கிறதையும் தவிர்த்திருக்கிறாங்க. அடுத்ததா தலைமை அலுவலகத்தோட வாசல்ல நிற்கும் பொழுது பிரியங்கா காந்தி அந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல கோஷம் போட்டிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி வாகனத்தை நிறுத்தி என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. நாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோமா, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு முதல்ல வந்து அவங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பிரியங்கா காந்தி கிட்ட மெல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, செல்வ பெருந்தகை சரியா செயல்படல, அவரை மாற்றணும், நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. கேட்டு கடுப்பான பிரியங்கா காந்தி, இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, நான் உங்க ஸ்டேட்டோட இன்சார்ஜ் கிடையாது, உங்க ஸ்டேட்டுக்கும் எனக்கும் உங்களுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல எந்த தொடர்பும் கிடையாது, நான் உத்தரப்பிரதேசத்தை பாக்குறேன், கேரளாவை பாக்குறேன், மற்றபடி உங்கள் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கையை பிசைஞ்சவங்க அடுத்ததா கேசி வேணுகோபால்கிட்ட போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ கேசி வேணுகோபால், உங்களோட உள்கட்சி விவகாரம் எதையும் எங்க கிட்ட கொண்டு வராதீங்க, டெல்லி தலைமைக்கு நீங்க நேரடியா யாரும் வராதீங்க, முதல்ல உங்களை யார் அதுக்கு முன்னாடி பிரஸ்ஸை பார்க்க சொன்னது, நீங்க இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்ற தகவல் எல்லா பக்கமும் பரவி இருக்கு, என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைனா உங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்கிறாங்க, அந்த இன்சார்ஜ் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் அதுக்கப்புறமா அவர் மூலியமா தான் எங்க கிட்ட வரணுமே தவிர நேரடியால எங்க கிட்ட வராதீங்க அப்படின்னு அங்கேயும் கதவுகள் அப்படின்றது அடைக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அவங்க பிரியங்கா காந்தி அவர்கள்ட்ட எடுத்துக்கிட்ட போட்டோவை மட்டும் சோசியல் மீடியால தெரிஞ்சவங்க கிட்டலாம் பகிர்ந்து இந்த மாதிரி நாங்க புகார்களை தெரிவிச்சிருக்கிறோம், இத்தனை பக்கங்களை கொண்ட ஆவணங்களை நாங்க டெல்லி தலைமைக்கு சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை மட்டும் கசிய விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு தந்திரமான விஷயம். செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. யாரால? மல்லிகார்ஜுன கார்கேவால அழைக்கப்பட்டிருக்காரு, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் கசிய விட்டுருக்காங்க. நம்ம இது சம்பந்தமாகவும் கேட்கும் பொழுது இல்லை, அப்படியான எந்த ஒரு விதமான சந்திப்பும் நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களை சேர்ந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களை டெல்லிக்கு அழைச்சிருக்கிறாங்க. முக்கியமான விஷயங்கள் பத்தி விவாதிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து தேர்தல்கள் நடைபெற போகுது. அதுக்கு எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க
டெல்லி காங்கிரஸ் தலைமை அப்படின்றது வந்து விரும்புறாங்க, அதுக்காக அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்துல எப்படியாவது செல்வ பெருந்தகை மீதான குற்றச்சாட்டுகளை வெளிப்படையா தெரிவிச்சிடணும், அவருக்கான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான தீவிரமான முயற்சிகள்லாம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்கட்சி எல்லா கட்சியிலும் பிரச்சனை தான். பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிறைய நிர்வாகிகள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது அவங்க வெளிப்படையா சொல்றது கிடையாது. ஏன்னா அது கட்சிக்கு நிறைய கெட்ட பேரை ஏற்படுத்தும், பொதுமக்கள் மத்தியில பெரும் ஒரு தேவையில்லாத ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக அதை அவங்க தவிர்க்கிறாங்க. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் மேல கோபமா உடனடியா அதை டெல்லி தலைமைக்கு சொல்றதுக்கு முன்னாடி பொதுவெளியில சொல்லிடணும், வாட்ஸ்அப்ல சொல்லிடணும், சோசியல் மீடியால அதை பத்தி பேசிடணும். இதுதான் டெல்லி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு கடுமையான ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமான விஷயங்களை எல்லார்கிட்டையும் பரப்பிட்டீங்க, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வரீங்க, எந்த வழியில உங்களுக்கு தீர்வு கிடைக்குமோ அதையே நீங்க பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாடு கமிட்டியுடைய செயல்பாடுகள் மீது டெல்லி தலைமைக்கு அவ்வளவா மகிழ்ச்சி இல்லை அப்படின்றத விஷயம். இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் அந்த இடத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கைவிட்டுருச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் செல்வ பெருந்தகை தான். திமுக கிட்ட அவர் அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருக்க கூடாது, இனி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்போ கூட நம்மளுடைய நிலைப்பாட்டை உறுதியா இல்லாம நிறைய தொகுதிகளை அவர் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் அவருடைய பதவியை காப்பாத்திக்கணும், இல்லாட்டி திமுக டெல்லி தலைமை மீது அவர் மீது புகார்கள் தெரிவிச்சாங்கன்னா சிக்கல்கள் வரும் அப்படின்றதுக்காக திமுகவுக்கு இணக்கமா அவர் நடக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட புகாரா சொல்றதுக்கு அவங்க தயாராகி வந்திருக்காங்க. இந்த கடுமையான குழப்பத்தை டெல்லி தலைமை கொஞ்சம் கூட விரும்பல. வரக்கூடிய நாட்கள்ல இனி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியா தான் இருக்கு. நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸையும் நம்ம பார்க்கலாம். இந்த கேபிட்டல் சேனலை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியில டெல்லியில நடக்கக்கூடிய தமிழ்நாடு சார்ந்த வடமாநிலங்கள் சார்ந்த விஷயங்களை உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களையும் சேகரித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி சேனலா தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வெளியிலேருந்து எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில எங்கிட்ட இருக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வச்சு இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய ஆதரவு கொடுங்க. நன்றி.